காவேரி வந்து ரொம்ப தவிப்பா இருக்காங்க. விஜய் வந்து ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு கவலையா இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் வந்து நேர்ல வந்தோனே காவேரி நிம்மதி அடையிறாங்க. "நான் இப்ப இங்க எதுக்காக தெரியுமா தனியா இருக்கேன்? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அதனால தான் நான் இந்த வீட்ட விட்டு நான் போல, இந்த ரூம விட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எனக்கு தெரியும் காவேரின்றாரு." விஜயோட கைய பிடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா கையில ஃபுல்லாவே வந்து அவருக்கு அவங்கள மாதிரியே வந்து அம்ம போட்டிருக்கு. அத பார்த்த காவேரி அதிர்ச்சி அடையிறாங்க. "என்னங்க இது இப்படி நடந்திருக்கு?" அப்படின்றாங்க. "நான் உங்கள பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல காவேரி குழந்தைக்கு பாதிக்கும். அதனால நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணாம இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னோனே, ஆமா காவேரி குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்கணும்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ணாம இருக்கணும். எனக்கு குறைஞ்சோனே நானே உன்னை தேடி வருவேன். அதுவரைக்கும் நீ என்னை தேடி வராத காவேரி. சொன்னா புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னோனே, ஏங்க இப்படிலாம் பண்றீங்கன்றாங்க. ப்ளீஸ் காவேரி நம்ம பாப்பாக்காக காவேரின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க வந்து இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரிலாம் என்னை பார்க்காம இருந்தீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. சத்தியமா சொல்றேன் காவேரி. எனக்கு குறைஞ்சோனே உன்ன நான் தேடி வந்துருவேன். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாரு. இங்க பாரு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் தீர்த்துருவேன். கூடிய சீக்கிரம் போலீஸ் தேட முடியாத அளவுக்கு அந்த பசுபதி கிட்ட எல்லா உண்மையும் வாங்கி நான் கண்டிப்பா பிரச்சனைய தீர்த்துருவேன். கவலைப்படாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு குடுத்துட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. விஜய் பத்தி யோசிக்கிற காவேரி வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. விஜய் பாவம் அவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து இந்த நிலைமையில விஜய் என்ன பண்ணுவாரு? தாத்தா, பாட்டியும் இல்ல கூட கவனிச்சுக்கிறதுக்கு தனியா இருப்பாரு. அவர கவனிச்சு யாரு கவனிச்சுப்பா? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. சரி நம்ம யாருக்காவது உதவி கேட்கணும். கண்டிப்பா நிவின் கிட்ட கேட்டா கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. விஜய் போய் ஏதாவது தேவைன்னா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற காவேரி, இங்க நிவினுக்கு கால் பண்றாங்க. நிவின் வந்து ஃபோன் அடிச்சிருக்கிறத பார்த்துட்டு யாருன்னு சொல்லிட்டு ஓடி வந்து எடுக்கிறதுக்காக வராங்க. உடனே வந்து யமுனாவ பார்த்துட்டு வந்து நிவின் வந்து அவரு வந்து ஃபோன் எடுக்கிறாரு. என் ஃபோன எடுத்துக்க தெரியுன்றாரு. யார் ஃபோன் பண்ணியிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு யமுனா எப்பவும் போல சந்தேகமா பார்த்துட்ருக்காங்க. இங்க நிவின் வந்து தனியா வந்து பேசுறாரு. "சொல்லு காவேரி" அப்படின்றாரு. உடனே வந்து "இங்க பாருங்க நிவின், எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சொல்லு காவேரி என்ன விஷயம்? இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல. எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா" அப்படின்னோன "ஆனான்னா?" புரியல எனக்கு அப்படின்னா, "விஜய்க்கு தான்." "விஜய்க்கு என்னாச்சு?" "விஜய்க்கு அம்ம போட்டிருக்கு நிவின். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நிவின்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்ன சொல்ற காவேரி?" அப்படின்றோனே, "என் கூடவே இருந்தார்ல, அதனால தான் அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர சரியா என்னால பார்த்துக்க முடியல. ஏன்னா, அவர் என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுமோன்னு பயப்படுறாரு. அவர் பயப்படுறதுலயும் நியாயம் இருக்கே காவேரி. பின்ன உன் கூட எப்படி அவர் இருக்க முடியும்? இந்த நிலைமையில மறுபடியும் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. இதுவே வந்து அவர் பயந்து இருந்தாரு குழந்தைக்கு எதாவது ஆயிட போதுன்னு. அதுவரைக்கும் கடவுள் புண்ணியத்துல எதுவுமே நடக்கல. மறுபடியும் எப்படி ரிஸ்க் எடுப்பார்? நீயே சொல்லு." அப்படின்னோம். "நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா எனக்கு மனசு கேட்கல நிவின். பாவம் நிவின் அவரு. ஏற்கனவே போலீஸ் தேடுது. இதில அவங்க வீட்லயும் அவர் இல்ல. தாத்தா, பாட்டியும் அவர கவனிச்சுக்க முடியாது. இந்த நிலைமையில அவர் என்ன பண்ணுவார் நிவி? நீங்களே சொல்லுங்க." சரி காவேரி. இப்ப அதுக்கு என்ன பண்றது? தனியா இருந்தா தான் நல்லது. ஏன்னா போலீஸ் தேடுதுல கரெக்ட் தான் நிவின். ஆனா அவர கவனிக்க முடியலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல நிவின். ஏன்னா இந்த நிலைமையில என்ன நடக்கும்? உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? எப்படிலாம் வந்து உடம்புல அரிக்கும் தெரியுமா? நம்ம எதுவுமே நம்ம நம்ம தானா செஞ்சுக்க முடியாது. இதனால அவர் என்ன பண்ணுவார்? நீ கவலையே படாத காவேரி. நான் இருக்கேன். நான் வந்து விஜய் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. "ஆமா காவேரி. இதில என்ன இருக்கு? நான் விஜய பார்த்துக்க கூடாதா?" அப்படின்னு சொன்னா, "அதுக்கு இல்ல. உங்களுக்கும் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது?" "அதெல்லாம் ஒண்ணும் வராது காவேரி. நான் பார்த்துக்கிறேன். எப்படின்னு எனக்கு வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தெரியும். விஜய் கூட நான் போய் தங்கி நான் பார்த்துக்கிறேன் போதுமா?" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "இல்ல யமுனாக்கு தெரிஞ்சா?" அப்படின்னோனே, "யமுனாக்கு தெரியாம நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். இப்ப என்ன உனக்கு விஜய் நல்லபடியா குணமாகணும் அவ்வளோதானே?" விஜய் குணமாயிருவாரு காவேரி. கவலை விடுனோனே, "சரி தேங்க்ஸ் நிவின்றாங்க." போன வச்சோனே கரெக்ட்டா யமுனா நிக்கிறாங்க. யமுனாவ பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு.